இது எங்கள் வீட்டு கல்யாணம். என்னுடைய தம்பி பையன், அது தம்பி பையன் சொல்லக்கூடாது, இது என் பிள்ளை. இது வந்து ஒரே பிள்ளை, ஆம்பளை பிள்ளைங்கிறதுனால கிராண்டாக 3 தம்பிகளுக்கும் ஒரே ஆம்பளை பிள்ளை. அதனால் இது நான் ரொம்ப கிராண்டாக நடத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருந்து ரொம்ப கிராண்டாக நடத்துகிறோம். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்கு அது அந்த பிள்ளை ஒரு பொக்கிஷன் மாதிரி. இது எங்கள் அப்பா சொல்லிட்டு போனது. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு பேரை அதை வந்து நாங்கள் நல்லா நடத்துகிறோன்னு எங்கள் அப்பா சொன்னது. அதை இன்னைக்கு என் தம்பி எல்லாரும் சேர்ந்து இதை கிராண்டாக நடத்துகிறாங்க. அண்ணி பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி தான். எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற ஏஞ்சல் மாதிரி தான். வி யூஸ் டு ட்ரீட் ஹர் லைக் தட் ஒன்லி ஹியர் ஆஃப்டர். அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். அவங்க ரியலாகவும் ஏஞ்சல் தான். கேரக்டர் வைஸ் இருந்தாலும் அண்ணி வந்து அவங்களோட கம்பேட்டபிலிட்டி பயங்கர சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ருக்மணி எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ புதுசாக அண்ணி வர போகிறாங்க. அவங்க வந்து ஃபோனில் பேசும்போதே நல்லா ஜாலி டைப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் அடுத்த ஸ்டடீஸ் தான் எப்படி பண்ணணும் அதெல்லாம் பற்றி நிறையா இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக வர போகிறாங்க. எங்கள் எல்லாருக்கும் அண்ணியாரும் அக்காவாக வருவாங்க. நாங்கள் 5 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்போம். 6ஆவதா இப்போ ஒரு ஆள் வந்து வர போகிறாங்க எங்கள் கூட்டத்தில். நெத்தியில நெல்லாவட்டம் வச்சவனோ சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் நடக்கிறதே வந்துட்டு மெயின் கேரக்டர் நான் தான் அது காரணம். என்னாலும் அது டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாமே என்கிட்ட வந்து கேட்பாங்க எல்லாரும், என்னாச்சு, பேசுனியா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பொண்ணோட தங்கச்சி என்கிட்ட நம்பர் வாங்கிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன் எங்க அண்ணன் நம்பரை. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணான். இதே ஹாய்லாம் மெசேஜ் பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்பர் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டான். அவன் கொடுத்துட்டேன்டா அப்படின்ட்டு இந்த நம்பரை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட டீலிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு காலே வரல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த ஆன்டியும் வந்து எனக்கு காலே பண்ணல. மாப்பிள்ள அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் ரோஹிணி அதை சபரியா பேச ஆரம்பிச்சா. அப்புறம் என்னாச்சுன்னு இந்த பிள்ளை கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு விடுங்க. அவங்க வந்து வீட்டுல திட்டுவாங்க, படிக்காம கூட பேசிட்டு இருக்கு அப்படின்னு திட்டுவாங்க. இப்ப வரைக்கும் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க 2 பேரும்.
எப்ப பார்த்தாலும் என்னடா பேசுறீங்க அப்படின்னு. சில்லாஞ்சிருக்கியே ஏன் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன் ஊறுபட்ட ஆசையெல்லாம் உள்ள முனகுறேன் ஊசி குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன் மல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுறேன் அம்பயரு இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன் ஒரு பந்தாட்டம் பின்ன சுத்தி திரிஞ்சேன் உன் பொல்லாத அன்போட வாழ தவிச்சேன் என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதல அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போதல நான் தான் சபரியோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி. அவனும் நானும் ஸ்பெண்ட் பண்ண டேஸ் தான் இங்க ரொம்ப அதிகம். இது எல்லாருமே அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்க 2 பேரும் ரொம்ப லாங் டேர்மா இருந்தோம். அதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆக போறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சபரிக்கு வந்து அவனை பத்தி சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை, நல்ல பையன், அவ்வளவுதான். வேற வரப்போற பொண்ணும் அதே மாதிரிதான் நல்ல பொண்ணு தான். எங்க வீட்டுல எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கறத அந்த பொண்ணுகிட்ட தான் அவனுக்கு தெரிய போகுது, எப்படி பாத்துக்கிறான் வச்சுக்கிறான்னு. அதை மட்டும் அவன் நல்லா பண்ணாலே போதும். இங்க நாங்க நல்லா வளர்ந்துருக்கான் அப்படிங்கறத அந்த பொண்ணுகிட்ட ப்ரூவ் ஆகணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. எங்களுக்கு வந்த மருமகளும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நான் என்ன நினைச்சோன்னா அது மாதிரி எங்க பையனுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கல்யாணம் ரொம்ப எப்படி எதிர்பார்த்தோமோ அது மாதிரி இந்த கல்யாணம் நல்லா சிறப்பா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. மனசோட மோதுதே நீ பேசும் பேச்சு ஐயோ அள்ளிடுதே. என்னென்னவோ உன்கிட்ட சொல்லவும் தோணுதடா, காதல் வந்தே சட்டுன்னு சல்லட போடுதடா. நடு நெஞ்சல உன்னோட வாசம் என்ன ஏதேதோ பண்ணுதடி, தாங்காத சந்தோஷம் நான் என்ன செய்வேன் புள்ள. அட ஆடியா
சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹாப்பி மேரிட் லைஃப் சபி அண்ட் விவோ. என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும்